வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் கொலராடோ ஸ்ப்ரிங்ஸில் நடந்த டெரிட்டோரியல் டே செலிப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கொலராடோ ஸ்ப்ரிங்ஸில் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு பார்க்கில் சரி போய் குழந்தைங்கள கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான கூட்டம். என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தது தான் இந்த இடம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லைவ் கான்சர்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது போக ஃபுட் ஏரியா, பெரிய கார்னிவல் மாதிரி இருந்துச்சு. அது போக கேம்ஸ் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு. ஸோ எல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 hours ஆச்சு அங்கே இருந்து கிளம்புறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து நெருப்பு கோழி வச்சுட்டு அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபார்ம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதை வந்து ஷோ பண்ணுறதுக்காக எல்லாருக்கூடையும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, எல்லாரையும் தொட்டு பார்க்க வைக்கிறது. இவங்களோட பெட்டு போல் இருக்குது அந்த நெருப்பு கோழி. என் பையன் பார்த்தீங்கன்னா ஜம்பின்னு சொல்லிட்டு இந்த ஜம்பர் கேமுக்கு போய் க்யூ நிற்கிறதுக்கு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ நானும் என் பொண்ணும் வந்து அந்த பக்கமாக இந்த பக்கமாக அலைஞ்சிட்டு என்னென்ன சாப்பிட்றதுக்கு இருக்குது, அடுத்தது நம்ம எங்கே போவோம்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர் இருந்தாங்க. எல்லோரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு அழகாக அங்கே இங்கேயும் வந்து அதை இதையும் வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. என் பையனுக்கு ஒரே குஷி. இந்த ஜம்பி கேம் முடிஞ்சு அதுக்கப்புறமா நாங்கள் ஃபுட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு சீக்கிரமாக நடந்து போய் என்னென்ன இருக்குது வாங்க சாப்பிட்லான்னு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். எல்லோரும் வந்து பார்சலாக வாங்கிட்டு போகிறாங்களே, நமக்கு என்ன இருக்குது வாங்க பார்க்கலாம். இவங்கெல்லாம் வந்து போர்க்கு அது இதுன்னு சாப்பிடுவாங்களே, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன இருக்குது சிக்கனில் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். நம்ம ஊரில் எப்படி சின்ன சின்னதாக கடையை வச்சு இந்த ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் இந்த பானிபூரி சுண்டல் அப்படி இப்படின்னு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இவங்க வந்து அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸோ எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்களும் நடந்து போயிட்டே இருந்தோம். சரி எது நமக்கு அமையிறதுன்னு பார்க்கலாம். இவனும் வந்து எனக்கு ஜூஸ் வேணும், ஐஸ் வேணும், ஸ்மூத்தி வேணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான். சரி முதல்ல அவனுக்கு வாங்கி கொடுத்து வாயை அடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போயிட்டே இருந்தோம். ஃபைனலாக ஒரு ஸ்மூத்தி கடைக்கு வந்தோம். அங்கேயும் வந்து அவனுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் இல்லைங்கிறதுனால அதையும் விட்டுட்டோம். ஸோ மறுபடியும் தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருந்தோம். பார்த்தா நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தான். எப்படா சாப்பிட்றதுன்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன். இவன் தொல்லை வேறு தாங்க முடியலையே, எதையாவது ஒன்று வாங்கி கொடுப்போன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரைஸ் வாங்கி அவளுக்கும் கொடுத்துட்டு சரி இவனுக்கு ஏதாவது வாங்கலான்னு சொல்லி பஞ்சு மிட்டாய் இருந்துச்சு. அது அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. சரி இந்தா அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துட்டு அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். டேய் என்னடா இது பருப்பி மாதிரி இருக்குது, நம்ம ஊர் தேங்காய் பருப்பி மாதிரி அப்படின்னு பக்கத்தில் போய் கேட்டதுக்கு இது வந்து கேண்டி கேக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என் பையனுக்கு தெரிஞ்சால் முடிஞ்சுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னடா மலை மாதிரி குளிச்சு வச்சுருக்கீங்க, ஸோ பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கே அப்படின்னு பக்கத்தில் போய் கேட்டால் போர்க்குன்ட்டாங்க. ஐயையோ இது நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்சல் வாங்கிட்டு ஃப்ளேவரெல்லாம் ஆட் பண்ணி பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதை தான் ஸோ இது வந்து கிரில்டு போர்க்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை அங்கேயே கிரில் பண்ணி அழகாக சாஸ் வச்சு அங்கேயே எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது மட்டும் சிக்கனாக இருந்தால் நான் 4-5 வாங்கியிருப்பேன். நிறைய கைவினை பொருட்கள் வச்சுருந்தாங்க, பிளான்ஸ் வச்சுருந்தாங்க, சாப்பிட்ற ஐட்டம் நிறைய வச்சுருந்தாங்க. நமக்கு கிடைச்சதுடா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கார்ன் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒன்றும் இல்லை, வெறும் ஸ்வீட் கார்னில் சீஸை போட்டு கொஞ்சம் மிளகு பொடியை போட்டு கொடுத்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என் பையனோடது எப்படியோ அவனுக்கு வந்து ஸ்னோபால்ஸ் கிடச்சிருந்தது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிச்சது. அது எப்படியோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி வாங்கிட்டோம். அவன் ரொம்ப சந்தோஷம். அப்பாடா நம்ம கேட்டது கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வாய் ஃபுல்லாக ப்ளூ கலர் ஆயிடுச்சு அவனுக்கு.
நாங்கள் போன இடம் ஆக்சுவலி ஒரு டவுன் டவுன். ஆல்ரெடி அங்கே வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும் போல இருக்குது அந்த ஏரியாவே. ஸோ இந்த கார்னிவல் போடவும் இன்னும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபைன் ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. நாங்கள் போகும்போதே 4:10. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப நிறையா கடைகள் இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த பக்கம் இந்த பக்கம் அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆனாலும் எங்களால் கவர் பண்ண முடியல. சரி லைவ் கான்சர்ட் போகுது, அதையாவது ஒரு 2 பாட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஏரியாவுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது மாதிரியான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம வீடியோ பதிவு சேனலில் வர இருக்குங்க. அது வரைக்கும் நம்ம வீடியோ பதிவு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.